முஸ்லீம் ஸ்டைல் அத்தென்டிக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் அதில் உப்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட இது பர்ஃபெக்டாக பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம், 3 தக்காளி. இது எல்லாமே நான் கிராம் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? நான் இது மாதிரி எல்லாமே கிராம் கணக்கில் நான் வந்து மெஷர் பண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இதை பார்த்து பண்ணுறவங்க கூட பர்ஃபெக்டாக 100% சூப்பராக பண்ணிடலாம். 500 கிராம் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரைஸை வந்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. கரெக்டாக நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஆகும் கரெக்டாக எல்லாம் அந்த அரிசி ரைஸ் போடுறதுக்கு. ஸோ அது ஓரமாக இருக்கட்டும், 30 மினிட்ஸ் ஊறட்டும். பட்டை 5 கிராம், ஏலக்காய் 2 கிராம், கிராம்பு 2 கிராம் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் எவ்வளோக்குள்ளே உங்களால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபைனாக அரைச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இந்த ஒரே ஒரு பிரியாணி மசாலா மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ணுவோம். மற்ற எந்த ஒரு தூளுமே ஆட் பண்ண மாட்டோம். மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஆயில் பார்த்திங்கன்னா 100 ml, நெய் 25 கிராம், பட்டை 3 கிராம், கிராம்பு 1 கிராம், ஏலக்காய் 2 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் பொரியட்டும். 4 வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து ஒவ்வொரு வெங்காயம் ஒவ்வொரு சைஸ், அதனால் நான் வந்து இது மட்டும் கிராமாக எடுக்கிறேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம். நீங்கள் கையிலையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்லைஸில் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் கையிலையும் ரொம்ப மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போனால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். 4 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டு டார்க் ப்ரௌன் வரணும்னு அவசியம் தேவையில்லை. மட்டன் பிரியாணிக்கு நல்லா டார்க்கான ப்ரௌனாக வரணும். சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஓரளவு லைட் ப்ரௌன் வந்தாவே போதுமானது. ஸோ ரொம்ப நேரம் இது ப்ரௌன் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி மொத்தமாக 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 7 பச்சை மிளகாய், 6லேருந்து 7 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டு மிளகாத்தூளாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்காக போகிறேன்னா கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் 6லேருந்து 7 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2. ஒரு கை எடுத்தோன்னா அது ஃபுல்லாக கொத்தமல்லி, அதே மாதிரி அந்த ஒரே கையில் வந்து ஃபுல்லாக புதினா, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது ஃபுல்லாக நான் அடுப்பில் சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். உங்களுக்கு பாத்திரம் இது கொஞ்சம் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தயிர் பார்த்திங்கன்னா 100 கிராம். இந்த 100 கிராமில் நான் வந்து 80 கிராம் அளவு தயிர் வந்து இப்போ ஊற்றிட்டேன். இந்த தயிர் இந்த இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா 500 கிராம் அளவு. இது ஆக்சுவலி நான் 500 கிராம் போட்டிருக்க மாட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 750 கிராம்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன், இந்த லெக் பீஸ்லாம் சேர்த்து. நீங்கள் கரெக்டாக 500 கிராம் எடுத்திங்கன்னா போதும். 500 கிராம் அளவு நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிர் அந்த ஸ்டெப்லேயே மொத்தமாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அதை அந்த சிக்கன் போட்டு அந்த பிரியாணி மசாலா போடணும். ஏற்கனவே கொஞ்சம் தயிர் மிச்சம் வச்சுருந்தேன்ல, அந்த தயிரையும் அந்த சிக்கனில் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். சால்ட்டு பார்த்திங்கன்னா தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். 25 கிராம் அளவு தூள் உப்பு. லெமன் ஜூஸ் ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி அதுலேருந்து ஹாஃப் லெமன் ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே நான் மெஷர்மெண்ட்லேயே தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சிக்கன் போட்டு இந்த பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு தயிர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால எப்போதுமே நம்மளுக்கு பிரியாணி இருக்குல்ல கறி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த ஒரு காரம், உப்பு இதெல்லாம் இறங்கியிருக்காது. இந்த மாதிரி செய்யும்போது அந்த பிரியாணியில் இருக்க டேஸ்ட்டும் சரி, சிக்கனில் இருக்க அந்த காரம் சரி எல்லாமே நல்லா சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி நான் என்ன ப்ரொசீஜர் பண்ணுறேனோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு வேக விட்டுருங்க. நான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றல. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இந்த மாதிரி வரணும். 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சு அந்த சிக்கன் அப்படியே வேக விடுங்க. ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சிக்கனில் அந்த உப்பு, காரம், அந்த பிரியாணி மசாலோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும். அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா கறி சப்புன்னு இருக்கும், பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கறியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்லேயே வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அந்த மசாலா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். 1/2 கிலோ பிரியாணி. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதை லைட்டாக இந்த மாதிரி உடையாமல் மெதுவாக போடுங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் லைட்டாக தொட்டாவே உடஞ்சிடும். 1/2 கிலோ அரிசிக்கு 1000 ml தண்ணி, அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தண்ணியோட அளவு ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி தண்ணியோட அளவு தெரியலனா இந்த அரிசியை மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மேலே மூழ்கணும். லைட்டாக அந்த அரிசி தெரியணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கரெக்டாக உங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்துருக்கேன் 1000 ml. இப்போ ஒரு 10 minutes அப்படியே சிம்லேயே விட்டுட்டேன். சிம்மில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே அந்த ரைஸ்லாம் பாருங்கள் அப்படியே உதிரியாக மேலே இருக்குது. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதான் நம்மளுக்கு அந்த பதங்கிறது. இது இந்த மாதிரி லைட்டாக மேலே அரிசி நம்ம போட்டிருக்க எல்லா திங்ஸும் மேலே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தம் போட ஆரம்பிச்சிடலாம். மேலே பாருங்கள், அரிசி இந்த ஸ்டேஜில் கிளறாதீங்க, உடஞ்சிரும். இந்த மாதிரி இந்த தண்ணி வற்றி ரைஸ் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரே ஒரு ரைஸ் எடுத்து பாருங்கள். லைட்டாக நறுக்குன்னு இருக்கணும் அந்த ரைஸ். நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு வெயிட் வச்சு மூடி போட்டு வெயிட் வச்சு 30 minutes கிட்ட அப்படியே விட்டுருங்க. 30 minutesக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான முஸ்லீம் ஸ்டைல் அத்தன்டிக் பிரியாணி ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் இது பண்ணியே காட்டுறேன். கொஞ்சம் கூட கீழேயும் அடியே பிடிக்கல. பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கேஸ் அடுப்பில் தான் பண்ணோம். நம்ம இந்த தனியாக வடித்து அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து அந்த மாதிரிலாம் பண்ணல. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது பிரியாணியா, அது நான் ரஸ்கில் செஞ்ச அல்வா 2 நிமிஷத்தில் தான். ப்ரெட் அல்வா மாதிரியே தான் இருந்துச்சு. 2 நிமிஷத்தில் செஞ்சாச்சு. ரொம்பவே ஈஸி. அதுவுமே நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சிக்கன் 65, தயிர் பச்சடி, முட்டை, மேங்கோ கீர், மேங்கோ பாயாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.